வெல்கம் டு 3 days 3 topics. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ்னு சொல்கிறத விட இந்த வீடியோவில் ஹாய் குட்டீஸ் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா நம்ம வீடியோவை நிறைய குட்டீஸ் வந்து பார்க்குறீங்க, நிறைய பேர் ஸ்கூல் கிராஃப்ட் வந்து கேட்டிருந்தீங்க. அவங்களுக்காக தான் இந்த வீடியோ. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். டிப் நம்பர் 1. ஃபர்ஸ்ட் டிப் என்ன அப்படின்றத பார்த்துடலாமா? எல்லா குழந்தைங்களுமே புக் மார்க் வந்து நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க. அதுக்கு சூப்பரான ஒரு டிப் தான் ஷேர் பண்ண போகிறேன். இந்த ட்ரெஸ் எல்லாம் வாங்கணும் அப்படின்னா அந்த டேக்லாம் கொடுப்பாங்கல்ல, எதுக்கு கொடுக்குறாங்கன்னு தெரியாமே நிறைய டேக் கொத்து கொத்தாக இருக்கும். அது மாதிரி ஒரு டேகை வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. சப்போஸ் உங்ககிட்ட டேக் இல்லை அப்படின்னா அம்மாலாம் பொட்டு வைப்பாங்கல்ல, அந்த அட்டையில் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு ஹோலும் வந்து போட்டுக்கோங்க. பேக் சைட் பார்த்தீங்க அப்படின்னா அந்த மாதிரி தான் இருக்குது, ஃப்ரண்ட் இந்த மாதிரி இருக்குது. நமக்கு படுக்கிற அளவுக்கு பாய் சைஸுக்குலாம் நமக்கு தேவையில்ல, அழகாக வந்து குட்டியாக ஸ்லிம்மாக இருந்தால் நமக்கு வந்து போதும். அதனால் ஸ்லிம்மாக வந்து கட் பண்ணி எடுத்துட்டேன். அப்புறம் அந்த சாரீலாம் வாங்கினா கவர் கொடுப்பாங்கல்ல, அந்த கவரில் உங்ககிட்ட வாட்டர் கலர் இருந்தால் வாட்டர் கலர், ஸ்கெட்ச் இருந்தால் ஸ்கெட்சு, ப்ரஷ் பென் இருந்தால் ப்ரஷ் பென் எடுத்துகிட்டு கோழிக்காலில் பேனாவை கட்டி கிறுக்குனா எப்படியெல்லாம் கிறுக்குமோ அந்த அளவுக்கு உங்களுக்கு எப்படியெல்லாம் தோணுதோ அந்த அளவுக்கு கிறுக்கிக்கோங்க. கிறுக்கல் கூட ஒரு ஓவியம் தான் அப்படின்றது இதை வச்சு தான் நமக்கு தெரியும். இப்போ ஃபுல்லாக கிறுக்கி முடிச்சதுக்கப்புறம் அங்கங்கே 2-3 ட்ராப் வந்து தண்ணி வந்து பட்டுக்கோங்க. அடுத்ததாக இது வந்து ஆப்ஷனல். செலோ டைப் போட்டு ஃபஸ்ட்டு செக்யூர் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த இடத்துல நேம் இல்லை வேறு ஏதாவது மென்ஷன் பண்ணுறதுனா மென்ஷன் பண்ணிக்கலாம். இப்போ தண்ணி லைட்டாக அங்கங்கே ட்ராப்பாக போட்டுட்டு அப்படியே தலைகீழாக கவுத்து குப்பரை போட்டு நல்லா இந்த மாதிரி வச்சு நீவி விட்டீங்க அப்படின்னா நமக்கு சூப்பரான ஒரு பேட்டர்னில் புக் மார்க் வந்து கிடச்சிடும். பார்க்கறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்கும். பெரிய பெரிய ஆர்ட்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஒன்றுமே புரியாது, ஆனால் அதுதான் வந்துட்டு அவார்ட்லாம் வாங்கியிருக்கோம். அது மாதிரி தான் ஆர்ட்டுங்கிறது ஒரு கலை. நம்ம கண்ணா அப்படின்னா அந்த மாதிரி நம்ம கிறுக்கி வச்சுக்கலாம். இப்போ அதுக்கு அப்படியே அழகாக ஒரு பார்டரை போட்டு இந்த இடத்துல வந்து டேசல்ஸ் இருந்ததுன்னா டேசல் ஆட் பண்ணிக்கோங்க. இல்லை இந்த மாதிரி சாட்டன் ரிப்பன் இருந்துச்சுன்னா சாட்டன் ரிப்பன் போட்டு வி ஷேப்பில் கட் பண்ணிக்கோங்க. இப்போ நடுவில் ஒரு செலோ டேப் போட்டோம்ல, அதை அழகாக பிரிச்சிட்டிங்க அப்படின்னா ஒரு ஸ்பேஸ் வந்து கிடைக்கும். அந்த ஸ்பேஸ் உங்களோட ஸ்பேஸ் தான். நீங்கள் எப்படி வேணாலும் எழுதிக்கலாம், என்ன வேணாலும் எழுதிக்கலாம். உங்கள் நேம் மார்க் பண்ணிக்கலாம். இல்லை பார்த்தோன்னே அப்படியே ஒரு புத்துணர்ச்சியாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா ஹேவ் அ நைஸ் டே, ஹேவ் அ குட் டே, குட் லக், ஆல் தி பெஸ்ட் அப்படின்னு எது வேணாலும் எழுதிக்கலாம். நான் வந்து ஹேவ் அ நைஸ் டே அப்படின்னு எழுதி முடிச்சுட்டு நம்மளோட புக் மார்க் வந்து ரெடி ஆகிடும். ரொம்ப சிம்பிளான ஒரு புக் மார்க் தான். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் ஏதாவது இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா ஃபோட்டோ எடுத்து இன்ஸ்டாகிராமுக்கு சென்ட் பண்ணுங்கள். இன்ஸ்டாகிராம் ஐடியா போட் செக்ஷனில் இருக்குது. வாட்ஸ்அப் இருந்துச்சு அப்படின்னா வாட்ஸ்அப் நம்பர் வீடியோட லாஸ்ட்டில் தரேன், செக் பண்ணி பாருங்கள். அடுத்த டிப் ஷேர் பண்ணுறதுக்கு முன்னாடி குட்டியாக ஒரு அனௌன்ஸ்மெண்ட். ஏற்கனவே அனௌன்ஸ் பண்ணியிருக்கோம், நம்ம வந்து சேனலில் கஸ்டமைஸ்டு லேபிள் வந்து பண்ணி கொடுக்குறோம் அப்படின்ட்டு. நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய பேர் ஆர்டரும் கொடுத்துருந்தீங்க, ஃபோன் பண்ணியும் கேட்குறீங்க. ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது. உங்களுக்கும் இது மாதிரி கஸ்டமைஸ்டு லேபிள் வேணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியுற வாட்ஸ்அப் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணிங்கன்னா டீட்டெயில்ஸ் ஷேர் பண்ணுறேன். டிப் நம்பர் 2 பார்த்துடலாமா? இந்த A4 ஷீட்டு, எக்ஸாம் பேப்பர் இதெல்லாம் வச்சுக்கிறது, பேக்கில் வச்சுக்கிறதுங்கிறதே ஒரு பெரிய கலை தான். அதை எப்படி அழகாக வந்து வச்சு ஆர்கனைஸ் பண்ணுறது அப்படின்றதான் காட்ட போகிறோம். இந்த மாதிரி லாங் சைஸ் நோட்டோட அட்டை எடுத்துக்கோங்க. நோட்டு, புக்கு எல்லாமே யூஸ் பண்ணி ஏற்கனவே வீடியோஸ் போட்டிருக்கேன். இந்த வேஸ்ட் பேப்பரை வச்சு என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், செக் பண்ணி பாருங்கள். இப்போ அந்த அட்டை எடுத்துக்கிட்டிங்களா? இந்த அட்டை எடுத்துகிட்டு அதில் கலர் பேப்பரோ இல்லை வந்துட்டு கிஃப்ட் பேப்பர் எது நீங்கள் வச்சுருக்கீங்களோ அந்த பேப்பரை போட்டு ஃபுல்லாக வந்து ஃபஸ்ட்டு வெளி சைடு எல்லாத்தையும் அழகாக வந்து கவர் பண்ணிட போகிறோம். உள்ளே எப்படி இருக்கோ இல்லையோ வெளியில் பார்க்குறதுக்கு அழகாக இருக்கணும். அதனால் ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த மாதிரி கலர் பேப்பர் போட்டு ஃபுல்லாக ஒட்டி முடிச்சுக்கிறேன். இப்போ ஒட்டி முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ உள் சைட் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி இருக்கும். இதை ஏன் சும்மா விடுவானே அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு கலர் பேப்பரை தூக்கி இந்த மாதிரி 2 பக்கமும் ஒட்டி விட்டுட்டேன். ஒட்டி விட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அழகாக இருக்கும். அடுத்ததாக என்ன பண்ண போகிறோம்னா, நம்ம வந்து இன்விடேஷன் கார்டு இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து இன்விடேஷன் கார்டு எடுத்துக்கோங்க. அந்த இன்விடேஷன் கார்டு பின்னாடி இந்த மாதிரி சும்மா நமக்காக ஒரு இடம் கொடுத்துருப்பாங்க, அதை வேஸ்ட் பண்ணிடாதீங்க, கட் பண்ணி ஒட்டிக்கலாம். இல்லை டிசைன் வேணும் அப்படின்னா இந்த மாதிரி ஷீட் இருந்துச்சு அப்படின்னா ஷீட் எடுத்துக்கோங்க. இது மாதிரி மாதிரி ஃபஸ்ட்டு மடக்கிக்கோங்க. மடக்கிட்டு அதுக்கப்புறம் க்ளூ அப்ளை பண்ணி இந்த சைடில் வந்து ஒட்டி விட்டுருங்க. இப்போ ஒட்டி முடிச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி இருக்கும். அதே மாதிரி இன்னொரு சைடையும் சும்மா விடக்கூடாது அப்படின்றதுக்காக இன்னொரு சைடும் இந்த மாதிரி கொஞ்சம் கர்வாக வளைஞ்சு அழகாக கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு அதையும் அதே மாதிரியே மாதிரி மடித்து விட்டுட்டு க்ளூ அப்ளை பண்ணி இந்த சைடு ஒட்டிக்கோங்க. இப்போ ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் இருக்கும். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா புக்கில் தேடி அலைஞ்சு அலசி ஆராய்ஞ்சு ஒரு பிக்சரை வந்து தேடி கண்டுபிடிச்சி எடுத்திருக்கேன். அந்த பிக்சரை அப்படியே பேஸ்ட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு யூனிகார்ன் இல்லை வந்துட்டு கேப்டன் அமெரிக்கா, அதுக்கப்புறம் BTS எது பிடிக்குமோ அதை நீங்கள் வந்துட்டு அந்த முன்னாடி வந்து ஒட்டி டிசைன் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் எக்ஸாம் பேப்பரை இந்த மாதிரி ஃபுல்லாக வைக்க முடியாது, மடித்து தான் வந்து வைக்கலாம். முன்னாடிலாம் நாங்கள் படித்த காலத்துலலாம் பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸாம் பேப்பர்லாம் கொடுத்து அப்படியே பேடிலே இருக்கும். பேப்பர்லேருந்து A4 ஷீட்லேருந்து எல்லாமே பேட்லேயே தான் சொருகி வச்சுருப்போம். இப்போ தான் நிறைய ஆர்கனைசர்ஸ்லாம் வந்திருக்கு. இப்போ இருக்கிற குழந்தைங்களாம் லக்கியான குழந்தைங்களாம் சில விஷயத்தில் வந்து நம்ம இதை அனுபவிச்சதை அவங்களால அனுபவிக்க முடியலையே அப்படின்னு கொஞ்சம் ஃபீலிங்ஸாகவும் இருக்குது. அது மாதிரி ஏதாவது விஷயங்கள் இருக்கா அப்படின்றத கீழே மறக்காமல் கமெண்ட் சொல்லுங்கள். அதாவது நம்ம அனுபவித்தோம் ஆனால் நம்ம குழந்தைங்களுக்கு அது கிடைக்காம போயிடுச்சு அப்படின்னு யாராவது ஃபீல் பண்ணிங்க அப்படின்னா அது என்ன மாதிரி விஷயம் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ அடுத்த ஆர்கனைசர் பார்த்துடலாமா? இதுக்கு வந்து ஒரு ஷாப்பிங் பேக் தான் நான் வந்து எடுத்திருக்கேன். A4 ஷீட் எல்லாத்தையும் ஸ்டோர் பண்ணுறதுக்காக ஒரு ஆர்கனைசர் தான் பண்ண போகிறோம். இந்த மாதிரி A4 ஷீட்டு அளவு வந்து பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு ஒரு லேயரை மட்டும் ஃபஸ்ட்டு இந்த மாதிரி அழகாக வந்து அந்த A4 ஷீட்டுக்கு ஏற்ற மாதிரி கட் பண்ணிக்கோங்க.
இப்போ கட் பண்ணி முடிச்சாச்சா, அடுத்ததாக மேலே இருக்கிறத லைட்டாக ஒரு கர்வ் பண்ணிக்கோங்க. கர்வ் பண்ணிவிட்டு இதை அப்படியே மடக்கி விட்டுட்டிங்க அப்படின்னா நம்மளோட A4 ஷீட் ஃபைல் ஹோல்டர் வந்துட்டு ரெடி ஆகிடும். இதுக்கு நான் வந்து வெல்க்ரோ அது பட்டன் அது மாதிரி எதுவுமே வந்து ஒட்டலை. கலர் மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்கெட்சை வச்சு ஒரு மாதிரி மல்டி கலரில் கலர் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் பட்டி டிங்கரிங் பார்க்குற வேலை இன்னும் நிறையா இருக்குது. இந்த பேரை வந்து மறைக்கணும் இல்லையா, அதுக்காக என்ன பண்ணுன்னு பார்த்தீங்க அப்படின்னா முன்னாடி மாதிரியே புக் எல்லாத்தையும் அலசி ஆராய்ஞ்சு எடுத்ததில் பாதி வாட்டர்மெலன் வந்து எனக்கு கிடச்சிது. அந்த வாட்டர்மெலன் அப்படியே அழகாக தூக்கிட்டு வந்து மலாக்கா அந்த பேக் மேலே அப்படியே அழகாக வந்து ஒட்டிட்டேன். உங்களுக்கு வேறு ஏதாவது ஸ்டிக்கர்ஸ்லாம் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து ஒட்டிக்கலாம். மேலே ஃபேமிலி அப்படின்றதே அழகாக தான் இருந்தது. அதை எதுக்கு நம்ம டிஸ்டர்ப் பண்ணுவானே, அது பாட்டுக்கு 7 இருந்துட்டு போட்டோம் அப்படின்றதுக்காக அதை அப்படியே வந்து விட்டுட்டேன். இப்போ நம்மளோட கலர் பேப்பர்ஸ் A4 பேப்பர்ஸ் எல்லாத்தையுமே அழகாக ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இதுக்கு வந்து கிளிப் வேணும் அப்படின்னா நீங்கள் அந்த குஷி கிளிப்லாம் இருந்துச்சுன்னா அதை கூட நீங்கள் போட்டு வச்சுக்கலாம், வீட்டுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். டிப் நம்பர் 4. அடுத்த டிப் என்னென்னு பார்த்துடலாமா. இப்போ ஒரு ரெயின்போ பென் ஸ்டாண்ட் தான் வந்து பார்க்க போகிறோம். இதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா கார்ட்போர்டில் செமி சர்க்கிளில் ஒரு இது பீஸ் வந்து கட் பண்ணியிருக்கேன். அப்படியே அதோட டூப்ளிகேட்டாக இன்னொன்றையும் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு ரெக்டாங்கிள் ஷேப்பில் ஒரு பீஸ் வேணும். இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இவனுங்களா ஒன்றா அரேஞ்ச் பண்ண போகிறோம். இந்த மாதிரி ஃபஸ்ட்டு அந்த ரெக்டாங்கிள் பீஸை வச்சு இந்த பக்கம் ஒரு செமி சர்க்கிள், இந்த பக்கம் ஒரு செமி சர்க்கிள் வச்சு க்ளூ அப்ளை பண்ணி ஒட்டிக்கோங்க. நான் வந்து க்ளூ கன் யூஸ் பண்ணியிருக்கேன், நீங்கள் ஃபெவிகால் இருந்துச்சுன்னா கூட யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இந்த பக்கம் ஒரு பீஸு, அந்த பக்கம் ஒரு பீஸு வச்சுட்டு அதையும் க்ளூ கன் போட்டு ஒட்டிக்கோங்க. இப்போ ஃபுல்லாக ஒட்டி முடிச்சாச்சா, பார்க்கறதுக்கு இப்படி தான் இருக்கும், டிஷ்யூ ஹோல்டர் மாதிரி. ஆனால் இது டிஷ்யூ ஹோல்டர் கிடையாது, இது ஒரு ரெயின்போ பென் ஸ்டாண்டு. அதுக்கப்புறம் உள்ளே உங்களுக்கு எத்தனை பார்ட்டிஷன் வேணுமோ அத்தனை ரெக்டாங்கிள் பீசஸை தூக்கி அப்படியே ஒருத்தனாக தூக்கி உள்ளே இறக்குங்க. இறக்கி முடிச்சுட்டு அவனுங்களையும் க்ளூகன் போட்டு ஒட்டிக்கோங்க. இப்போ ஒட்டி முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இப்படி தான் இருக்கும். இப்போ நம்ம ரெயின்போன்னு சொன்னோம்ல, அதை நியாயப்படுத்த வேணாமா, அதுக்காக ரெயின்போவில் உங்களுக்கு என்னென்ன கலர்லாம் தெரியுமோ இருக்கிற எல்லா கலரையும் டக்கு 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 டக்குன்னு ஒட்டிக்கோங்க. நம்ம வந்து விப்ஜிஆர் தான் எப்போதும் படிச்சிருப்போம், வயலட், இண்டிகோ, ப்ளூ, க்ரீன், எல்லோ, ஆரஞ்சு, ரெட்டு அப்படி தான் வந்து படிச்சிருப்போம். பட் அதே கலர் தான் நான் வந்து ஒட்டலான்னு பார்த்தேன், ஆனால் அந்த மாதிரி கலர்ஸ் என்கிட்ட இல்லை. அதனால் இருக்கிற கலர் பேப்பரை அப்படியே செமி சர்க்கிள் மாதிரி கட் பண்ணி ரெயின்போ மாதிரி ஒட்டிக்கிட்டேன். இப்போ பார்க்குறதுக்கு ஓரளவுக்கு ரெயின்போ மாதிரி அழகாக தான் இருக்குது. நீங்கள் உங்களோட சாய்ஸ் தான், நீங்கள் எப்படி என்ன கலர் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் ரெயின்போனாவே இந்த பக்கம் ஒரு க்ளவுட்ஸு இந்த பக்கம் ஒரு க்ளவுட்ஸ் இருக்கணும் அப்படின்றது ஒரு டெம்ப்ளேட் மாதிரி மாறிடுச்சு. அதுக்காக நான் கொஞ்சமாக வந்துட்டு பஞ்சை வந்து ஒட்டிக்கிறேன். இப்போ பாருங்கள், நம்மளோட ரெயின்போ பென் ஸ்டாண்ட் ரொம்ப அழகாக க்யூட்டாக ரெடி ஆகிடுச்சு. இது எப்படி இருக்குது அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள். பார்ட் 2 வேணும் அப்படின்னா எல்லாருமே கமெண்ட் செக்ஷனில் பார்ட் 2 அப்படின்னு கமெண்ட் பண்ணிங்க அப்படின்னா ஸ்டடி டேபிள் ஆர்கனைசேஷன் போட்டுடலாம். அடுத்த அனௌன்ஸ்மெண்ட், நம்மளோட ஃபர்ஸ்ட் ஆர்டர் யார் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட சப்ஸ்கிரைபர் சிஸ்டர். இவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா சென்னையில் மேக்வெல் கண்டெய்னர் கேர் அப்படின்ற ஒரு ஆர்கனைசேஷன் தான் நடத்திட்டு இருக்காங்க. நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம், கண்டெய்னரை வச்சு ஹோம், ஃபார்ம் ஹவுஸ் இது மாதிரிலாம் மேக் பண்ணி கொடுக்குறாங்க. அவங்க தான் நம்மக்கிட்ட ஃபர்ஸ்ட் ஆர்டர் வந்து எடுத்திருந்தாங்க. எங்களோட கிளைண்ட்ஸுக்கு கொடுக்கறதுக்காக எங்களோட கம்பெனியோட லோகோ போட்டு ஒரு 100 மினி பேக்ஸ் வந்து கேட்டிருந்தாங்க. வெற்றிகரமாக 100 மினி பேக்ஸை செஞ்சு இன்றைக்கி வந்து கொரியர் பண்ணி முடிச்சாச்சு. உங்களுக்கும் இந்த மாதிரி மினி பேக் வேணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி டீட்டெயில்ஸ் கலெக்ட் பண்ணிக்கோங்க. எல்லா அக்கேஷனுக்குமே பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான கிஃப்ட்ஸ் அவைலபிளாக இருக்குது. அவ்வளோதான் இந்த வீடியோ, இதோட முடிச்சுக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.